ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன அப்படின்னா கேஎல்லேருந்து நம்ம குவாந்தான் போகிறோம். அந்த குவாந்தானுக்கு போகும்போது காராக் ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைவே இருக்குது. அந்த ஹைவே ரொம்ப அமானுஷ்யமான ஹைவே அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு தடவை நான் வீடியோலாம் போட்டிருக்கிறேன், என்ன அமானுஷ்யங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது அமானுஷ்யங்கள் நடக்கிறதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா இதில் எடிட்டிங் நம்ம யூடியூப்பில் நிறையா பார்த்தோம்னா எடிட்டிங்ஸ் நிறையா பண்ணியிருப்பாங்க. ஒரு லேடி நடந்து போகிற மாதிரி, ஒரு எல்லோ கலர் வேர்ல்ஸ் வாகன் கார் போகிற மாதிரி, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது எல்லாமே எடிட்டிங் தான். என்ன சொல்லுவாங்கன்னா, வோல்ஸ் வாகன் கார் நம்மளுக்கு முன்னால் இருட்டில் நைட்டில் எங்கெல்லாம் போகும். நம்ம அதை ஓவர்டேக் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா கடைசியில் அங்கே நம்ம போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு முன்னால் நிற்கும் அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன் அந்த இடங்களில் அதிகமாக ஆக்சிடெண்ட் நடக்கும் அப்படின்னா, அந்த இது ரோடு இருக்குல்ல, காராக் வரைக்கும் என்ன அப்படின்னா பெண்டு அதிகம். மலைக்கு மேலே ஏறி இறங்கு. ஆனால் நம்ம மலை மேலே ஏறி இறங்குற மாதிரிலாம் தெரியாது. ஏன்னா நார்மலாக போகிற மாதிரியே தான் இருக்குது. ஆனால் மலையில் ஏறி இறங்குறது தான் அது. அதில் பெண்டு அதிகமாக வளைவுகள் இருக்கும். காராக் வரைக்கும். காராக்குங்கிறது ஒரு ஊர். அந்த ஊர் வரைக்கும் இந்த பெண்டுகள் இருக்குது. காராக்கை தாண்டிட்டோம்னா ஸ்ட்ரெயிட் ரோடு தான் குவாந்தான் வரைக்கும். இப்போ நாம் அப்போ தான் போக போகிறோம், குவாந்தான் போக போகிறோம். அப்போ காராக் வரைக்கும் என்னென்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகேவா? எந்த மாதிரி இடங்கள் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம போவோம். இப்போ நாம் இருக்கிறது எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கேஎல்ல சிகாமுட் அப்படிங்கிற நம்ம ஏரியாவில் தான் இருக்கிறோம். இப்போ இங்கேருந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? வாங்க, லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம கிளம்பி போயிடுவோம். ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா ரெண்டு பக்கம் கார்களை நிப்பாட்டியிருப்பாங்க. வீட்டு ஏரியானால மேக்ஸிமம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, வீட்டு ஏரியாக்களில் உள்ளுக்குள்ளே இது போட மாட்டாங்க. என்னதுன்னா, பார்க்கிங் போட மாட்டாங்க. எல்லா காருமே வெளியில் தான் பார்க்கிங்காக இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுமே வெளியில் தான் பார்க் பண்ணுறோம். இது நம்ம வீட்டுக்கு பின்னால் மெயின் ரோட்டில் உள்ள அந்த இது டிராஃபிக் லைட். இந்த ரோடு என்ன ரோடுனா, ஜாலான் குச்சிங் இந்த ரோடு. இந்த ரோடு பெரிய பெரிய மார்க்கெட்டு அந்த மாதிரி இடத்துலாம் போகணும். அடுத்ததாக பத்துகேஃப், மலேசியாவிலே ரொம்ப பிரபலமான முருகன் கோயில் இருக்குல்ல, பத்துகேஃப். அங்கே அந்த விதத்துலலாம் அது சுற்றலாம். டோட்டல் கேஎல்ல இப்படி போய் வேறு பக்கம் வரலாம். அந்த மாதிரி ஒரு ரவுண்டு இது ரோடு தான் அந்த கனெக்ஷன் ரோடு, ஜாலான் குச்சிங்.
ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. இந்த மாதிரி இடையிலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளே போடுவாங்க, திடீர்னு உள்ளே போடுவாங்க. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ரோடு வந்து நல்லா இருக்கும். ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கு. நான் மற்ற இடங்கள்லாம் வந்து நல்லா மெயின்டெனன்ஸாக இருக்கு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வரைக்குமே உங்களுக்கே தெரியும் மலேசியாவுடைய ரோடு வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஏன் ட்ராக் மாறும் அப்படின்னா நம்ம வந்து குவாந்தானுக்கு ஏறதுக்கு இன்னொரு லெஃப்ட் சைடு ஏறணும், ரவுண்டாக போட்டு ஏறணும். ஏறி நம்ம போகணும் அப்படிங்கிறதுனால சென்ட்ரல் ட்ராக் வந்துருக்கு. இப்போ நம்ம இன்னொரு 500 மீட்டர் போனோம்னா லெஃப்ட் சைடு ஏற மாதிரி இருக்கும். இது இப்போ இந்த இடம் வந்து நம்ம ரவுண்டா போட்டு எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா போகணும். அங்கே வந்து முருகன் கோயில், பெரிய முருகன் கோயில், 10 கஃபே, அதுக்கப்புறம் அந்த ஜாலன் கோம்பாக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம அப்படியே போயிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம அங்கிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம என்ன பண்ணிடலாம், குவாந்தான் வந்து ஏறிடலாம், குவாந்தானுக்கு போயிடலாம். இதுதான் வழி. பத்திகேஃபோடைய ரோடு, பத்திகேஃப் முருகன் கோயில் இருக்குல்ல, மலேசியாவுடைய கோயில், மிகப்பெரிய கோயில் முருகன் கோயில். முருகப்பெருமானுடைய கோயில் வந்து இதுதான் இருக்குது பத்திகேஃபு. பார்க்கவே தெரியும். நம்ம வண்டி ஓட்டுறதுனால உங்களுக்கு அந்த இதை வந்து முருகனுடைய அந்த பெரிய வெப்பர சிலை, கோல்டு சிலை இருக்குல்ல, அதை வந்து இது பண்ண முடியாது, காட்ட முடியாது. இந்த மலை தான் சைடில் தெரியுதுல்ல, அந்த மலை தான் வந்து முருகன் கோயிலுடைய மலை. லேசாக வந்து அந்த இது தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. சிலை அந்த தெரியுதா, சிலை அதான் முருகன் சிலை, இதுதான் கோயில். கோம்பாக் ஏரியா. இந்த ஏரியா வந்து கோம்பாக்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாலன் கோம்பாக் போயிட்டு இருக்கோம்.
இது வந்து கோம்பாக்குடைய டோல்கேட் கோம்பாக் அப்படிம்பாங்க. இதுதான் வந்து காரா ஹைவே அப்படிம்பாங்க. இந்த காரா ஹைவே, இந்த ஹைவே தான் வந்து பெண்டு வந்து அதிகமாக இருக்கிறதுனால, வளைவுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஆக்சிடென்ட்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும். இது வந்து நான் போன தடவை வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னால் வந்து போகும்போது கூட ஒரு லோரிக்காரன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்தோனேஷியாக்காரன் ஓடி போனவன் ஏறிட்டான் டக்குது. ஜஸ்ட் மிஸ்டேக், எனக்கு சைடு லெஃப்ட் சைடு நாளைக்கு வந்து இதாகிறதுக்கு அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து இதாச்சு. இதே மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிறது தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு அமானுஷம் வந்து ஏரியாவில் நிற்கிது அப்படின்ற பாருங்கள். அப்போ இப்படி வந்து அதிகமான பெண்டுகள் வந்து இருக்கிறதுனால தான் இந்த ஏரியாக்குள்ள ஆக்சிடென்ட் வந்து நைட் டைமில் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே நடக்கும். நைட் டயத்தில் வந்து கொஞ்சம் கூடுதலாக நடக்கிறதுக்கு காரணம் தூக்காசரி. சில பேர்களுக்கு வந்து தூக்காசரிகள்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து மழை பெஞ்சுனா கொஞ்சம் டிஃபிகலாக இருக்கும் இந்த ஏரியாக்களில் வந்து. சைடில் வந்து பிஹெச்பி பெட்ரோல் பல்க் இருக்குது. ஆமாம், இல்லை ரைட் சைடு வந்து இது ரேகாட், அதாவது வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம். ஒரு ஆயில் வேண்டுமே, இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போகும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்று சொல்ல போகிறார். இந்த மாதிரி வளைவுகள் இருக்குல்ல, இந்த வளைவுகளில் வந்து இது வந்து லேசான வளைவுகள் தான், இதை விட கொஞ்சம் அதிகமான வளைவு ஒன்று வரும். இந்த வளைவுகள் ஆக்சிடென்ட் நடக்கிறது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அமானுஷம் அப்படின்றாங்க. ஏன்னா நான் வந்து அதிகமாக வந்து நைட் டைமில் தான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வருவேன். நைட் டைமில் தான் வந்து நான் இங்கே கிளம்பும்போது நைட்டில் கிளம்பி வருவேன். ஒரு 9 மணி போல், சம்டைம் 12 மணிக்கெலாம் வந்துருக்கேன் கிளம்பி. ஆமாம், அந்த டைத்தில் வருவேன். தூக்கம் ஆசை. நான் வரும்போது 2 தடவை எனக்கு தூக்கம் ஆசை இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ரெஸ்ட் ஏரியா இருக்குல்ல, அந்த ரெஸ்ட் ஏரியாக்களில் படுத்து வண்டியை போட்டு படுத்துவேன். படுத்து நல்லா தூங்கிட்டு ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கிட்டு உடம்பு ஃப்ரீ ஆயிடும், கண்ணு ஃப்ரீ ஆயிடும். அதோட கிளம்பி வந்துடுவேன். பாட்டை இப்படி வந்து ஓடிட்டு இருக்குது, நம்ம மாட்டில் போட்டுக்கிட்டு இருக்கோம். கடைசியில் வந்து காப்பி ரைட் வேறு கேட்பாங்க யூடியூப்ல இருந்து. இவங்க பண்ணுற அநியாயம் பெருத்த அநியாயம் மாதிரி. முன்னால் ஒரு வண்டி போகுது பார்த்தீங்களா, இது அதாவது டேக் அவுட் பண்ணுவாங்க. வண்டி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பாலம் ஒன்று தெரியுதுமா, இது வந்து குவாண்டான்லேருந்து கேஎலுக்கு வந்து ட்ரெயின் விடுறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, அந்த பாலம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. குவாண்டான் பக்கம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அந்த பெரிய ஸ்டேஷன் மட்டும் நம்ம முடிக்காமல் இருக்காங்க நினைக்கிறேன். அதையும் முடிப்பாங்க. 2027 அந்த ட்ரெயின் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஃபுல்லாக 2 சைடுகளும் வந்து மலைகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். ஆமாம், 2 சைடு வந்து மலைகள் வந்து அதிகமாக இருக்குது. சுற்றி மலை தான், பாகாங் ஏரியா வந்து சுற்றி மலை. ஆமாம், இப்போ வந்து சென்டர் ட்ராக்கில் போயிட்டு வரோம். நடுவில் உள்ள ட்ராக்கில் 3 ட்ராக் இருக்குது. லெஃப்ட் சைடு உள்ளது வந்து நம்ம எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ரைட் சைடில் உள்ள ட்ராக்கில் வந்து ஹை ஸ்பீடு. நம்ம ஸ்பீடாக போகும்போது முன்னால் எந்த கார் போயிருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வழி விட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார் ஹோண்டா கார் வந்து வழி விட்டுச்சு. அதுக்கு முன்னால் வந்த கார் ஏற்றிட்டு போகிற வண்டியை பார்த்தீங்களா. காராக்கை வந்து தொடுறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். நம்ம காராக்கை டோல் அந்த ஊருக்கு போகிறதுக்கு கோம்பாக் டோல்லேருந்து அந்த டோல் வரைக்கும் ஒரு 3/4 மணி நேரமாக ஆகும். பைக் ஏற்றிட்டு பாருங்க. கார் வந்து இதாகிட்டு பிரேக் டவுன் ஆகிடுது. அதை ஏற்றுறது கார் டோல் ஏற்றுறது.
ரெஸ்ட் ஏரியா ஒன்று. அந்த லோரிக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லோரிக்காரங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க இந்த இடத்துல. டிராஃபிக் ஆரம்பிச்சிருக்குது. என்ன டிராஃபிக் தெரில, கொஞ்சம் அதையும் பார்த்துருவோம். ஆக்சுவலாக என்னென்னா ரோடு வேலை பார்க்குறாங்க. ரோடு வந்து வேலை பார்க்குறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரியான டிராஃபிக்காக இருக்குது. ஆமாம், வாருங்க பார்ப்பேன். மக்களே மக்களே, சரியான டிராஃபிக் ஜாமு. அதனால் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறதுனால வீடியோவை இந்த இதோட முடிச்சுக்கிறோம். அதுவும் இல்லாமல் வண்டி வந்து ஏதோ இன்னும் தெரியல ஹீட் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். சிக்னல் காட்டிக்கிட்டே இருக்குது. ஓரம் கட்ட போகிறேன். ஓகே, பாய்.